Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 3 3.2 ஓட question number 16 and 17 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட question and ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 16th questionல Aன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு prove that A cube minus 6A squared plus 7A plus 2Y is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல கேட்டிருக்க எல்லா டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சு அடிஷன் சப்ராக்ஷன் அவங்க சொல்லியிருக்கப்படி பண்ணால் 0ன்னு வரணும். ஸோ முதல்ல A cube வேணும். A cube வேணும்னா ஆக்சுவலாக A ஸ்கொயர்டை ஏஆல் மல்டிபிள் பண்ணால் தான் A cube கிடைக்கும். அதனால முதல்ல நமக்கு A ஸ்கொயர்டு தான் தேவை. இப்போ A ஸ்கொயர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு A இன்ட்டு A மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணுறதுக்கு இந்த ரோவையும் இந்த காலமையும் தான் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். நம்ம ரோ காலம் அது எழுதுறது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அது எழுதாமல் டைரெக்டாக பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட ஸ்கேல் பென்சில் அப்புறம் பென்னோட கேப்பெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ நான் முதல் ரோவை யூஸ் பண்ணும்போது இதை வந்து இப்படி ஸ்கேலாலையும் இந்த பக்கம் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த முதல் ரோவும் இந்த முதல் காலம் அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இப்போ முதல் ரோ வச்சு இங்கே முதல் காலம் மல்டிபிள் பண்ண போகிறோம். நான் இது உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரிறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கேல் பென்சில் வச்சே க்ளோஸ் பண்ணி எக்ஸாமில் எழுதிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலையும் மல்டிபிள் பண்ணது மற்றவங்களே இப்படி ஹைட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணி எழுதும்போது ஃபஸ்ட் நம்பரும் மல்டிபிள் ஆகும். 1 1s are 1 ப்ளஸ் இங்கே 0 இன்ட்டு 0 0 அப்புறம் இந்த 2 2s are 4. ஃபஸ்ட் ரோவும் ஃபஸ்ட் காலமும் மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்த ரோ மல்டிபிள் பண்ணும்போது இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரோவை செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். இந்த முதல் காலமை என்ன பண்ணிக்கலாம், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே எழுதணும். முதல் ரோவும் செகண்ட் காலமும். அப்போ 1 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 2வும் 0 தான். அடுத்து 2 இன்ட்டு 0 கூட 0 தான். அப்போ 0 தான் கிடச்சிருக்கு. அடுத்து இந்த மூணாவது காலம் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த மூணாவது காலமே மல்டிபிள் பண்ணுறோம். அதுதான் இங்கே எழுதணும். முதல் ரோ கூட 1 2s are 2 அப்புறம் 0 இன்ட்டு 1 0 தான். 2 3s are 6. அப்போ இங்கே 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோமா. இப்போ நம்ம செகண்ட் ரோ கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்கே செகண்ட் ரோவில் எழுத போகிறோம். அப்போ இங்கே செகண்ட் ரோ மட்டும் தானே ஓப்பனில் இருக்கணும். ஸோ செகண்ட் ரோ நீங்கள் வந்து பென்சில் வச்சு கூட இல்லை உங்களோட ரெண்டு பென்சில் உங்களோட ஸ்கேல் ஒரு பக்கம் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேம் நான் இந்த மைண்ட்லேயே யோசிச்சு எழுதிடுவேன்றவங்க அப்படியே கூட எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது ரோ கூட அதே முதல் காலம் பண்ணுறோம். இப்போ 0 இன்ட்டு 1 இங்கே 0 2 இன்ட்டு 0 0 1 2s are 2 அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ இங்கே ரெண்டாவது ரோவை முதல் காலம் கூட பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட ரெண்டாவது காலம் கூட மல்டிபிள் பண்ணணும். இப்போ மற்ற ரெண்டு காலமே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 இன்ட்டு 0 0 அடுத்து 2 2s are 4 0 + 4 அப்புறம் 1 இன்ட்டு 0 0 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ இதே மாதிரி மூணாவது காலம் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மூணாவது பண்ணும்போது 0 இன்ட்டு 2 0 2 1s are 2 1 3s are 3 அப்படின்னு பண்ணியாச்சு. இதே மாதிரி மூணாவது ரோக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மூணாவது ரோவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காலம் அப்புறம் செகண்ட் காலம் அப்புறம் தேர்ட் காலம்னா இப்படி கிடைக்கும். இப்போ இங்கே கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் A ஸ்கொயர்டு கிடச்சிச்சு. ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு முதல் டேர்முக்கு A கியூப் வேணும் அப்படின்னும் போது A ஸ்கொயர்டு கூட ஏவை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு A ஸ்கொயர்டோட மேட்ரிக்ஸ் இங்கே வந்து 5 0 8 அப்புறம் 2 4 5 8 0 13 இதான் நம்மளோட A ஸ்கொயர்டுக்கு நம்ம மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ். இது கூட ஏன்ற மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஸ்டினில் இருக்குது. 102 021 203 இவங்களாம் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இப்படி கையை வச்சு க்ளோஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 5 1s are 5 அடுத்து 0 இன்ட்டு 0 0 அப்புறம் 8 2s are 16. ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமே பண்ணியாச்சு. அதே ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் 5 இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 2 0 8 இன்ட்டு 0வும் 0 தான். அப்போ மூணுமே 0 தான் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி A கியூபை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. A ஸ்கொயர்டையும் ஏவையும் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் பாருங்கள். A கியூப் minus 6 times A ஸ்கொயர் ப்ளஸ் 7 times A ப்ளஸ் 2Iயோட வேல்யூ வந்து 0 மேட்ரிக்ஸான்னு கேட்டிருக்காங்க. முதல்ல A கியூப்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட மேட்ரிக்ஸ் வந்து 21 0 34 12 8 23 34 0 55 இதான் A கியூபோட மேட்ரிக்ஸ். இது கிடச்சிருக்கு. -6 times A ஸ்கொயர்ட் -6 times A ஸ்கொயர்ட் இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அந்த A ஸ்கொயர்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். அதை 5 0 8 2 4 5 8 0 13 இதான் நம்மளோட A ஸ்கொயர்ட் எழுதியாச்சு. ப்ளஸ் 7 times ஏன்றது நம்மளோட கிவன் கொஸ்டின் 102 021 203 இது எழுதியாச்சு. 7A ப்ளஸ் 2 times I 1 0 0 0 1 0 அதாவது லீடிங் டயக்னலில் மட்டும் 1 போட்டு மற்ற எல்லாமே 0 போட்டால் அதுதான் நம்மளோட I மேட்ரிக்ஸ். இது எல்லாமே 3x3னால இதுவும் 3x3 தான் எடுத்துக்கணும்.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த வெளியில் இருக்க இந்த 6ஐயும் இந்த 7ஐயும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது நெகட்டிவில் இருக்கும்போது இந்த மைனஸ் சிம்பிள் பார்க்க மறந்துடுவோம் அப்படின்னா இதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இந்த -6ஐயே உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த -6 உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டோம், அதனால இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாம். எல்லா நம்பர் கூடயும் 6 மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 6 5s are 30, 6 8s are 48, 6 2s are 12, அந்த மாதிரி எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 7ஏனா 7 கொண்டு போய் இந்த A மேட்ரிக்ஸில் உள்ளே இருக்க எல்லாருக்கூடையும் 7ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். 2ஐனா 2 உள்ளே மல்டிபிள் பண்ணி இந்த 1 எல்லாம் அப்போ 2ஆக மாறி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபஸ்ட் எலிமெண்ட் இவங்க எல்லாருமே நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்பர்னா இப்போ இங்கே வந்து 21, இங்கே இருக்க ஃபஸ்ட் நம்பர் -30, இங்கே இருக்க ஃபஸ்ட் நம்பர் +7, இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் வந்து +2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அடுத்த எலிமெண்ட் பாருங்கள் 0 0 0 0, எல்லா டேர்ம்ஸுமே வந்து 0வாக தான் இருக்குது. ஸோ 4 0 ஆட் ஆகிடும். அடுத்து வந்து இங்கே 34 -48, இங்கே இருக்க தேர்ட் எலிமெண்ட் வந்து +14, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 0, இப்படி இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா நம்பரும் எடுக்கணும். இதோட ஆன்சர் பாருங்களேன், இங்கே வந்து 21 +7 +, இந்த 2ம் +, 21ம் 7ம் 28, 28ம் 2ம் 30, 30ம் -30ம் 0ன்னு கிடச்சிருக்கும். இது ஆல்ரெடி எல்லாமே 0 தான் அடிஷனில் இருக்குது. இதில் 34ம் 14ம் வந்து ப்ளஸில் இருக்குது. ஆட் பண்ணால் 48, இங்கே ஒரு -48 இருக்கிறதுனால இந்த வேல்யூ என்னவாயிடுது, 0 ஆகிடுது. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸையும் எடுத்து ஆட் பண்ணும்போது எல்லாமே 0 கிடைக்குது. அப்போ 0 மேட்ரிக்ஸ்னு வந்திருக்கு. அப்போ A³ கூட -6A² +7A +2Y சேர்த்து ஆட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து ஒரு 0 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. அதுதான் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 17 பார்க்கலாம். இஃப் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, I in யூனிட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் K ஸோ தட் A² = KA - 2I அப்படின்னு இருக்குது. அதாவது A²க்கு நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சரும் KA - 2ஐயும் சேமாக இருந்தால் Kவை கண்டுபிடிங்க, அதான் உங்களுடைய கேள்வி. ஸோ முதல்ல A² கண்டுபிடிச்சிக்கலாம். A²னா A × Aன்னு அர்த்தம். A மேட்ரிக்ஸை 2 தடவை எழுதி மல்டிபிள் பண்ணணும். நார்மலாக மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸில் பண்ணணும்னாலே ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமையும் தான் மல்டிபிள் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம்பிள் பென்சில் வச்சுருப்பீங்களா, பென்சில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ரோவையும் இங்கே ஒரு காலமையும், ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிபிள் பண்ணி தான் இங்கே போடணும். ஃபஸ்ட் நம்பரையும் 3 3s are 9, -2ம் 4ம் -8ன்னு கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலம் கூட பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது காலம் கூட பண்ணுங்கள். 3 × -2 -6, -2 -2 மல்டிபிள் பண்ணால் +4 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது ரோ கூட முதல் காலம், இங்கே 4 3s are 12, அடுத்து இங்கே 4 2s are 8 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து ரெண்டாவது ரோவும் ரெண்டாவது காலமும் 4 2s are 8, 2 2s are 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்கள ஆட் சப் பண்ணிடலாம். 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1, -6ம் +4ம் -2ன்னு வரும். சப்ட்ராக்ட் பண்ணால் 12ல் 8 மைனஸ் பண்ணால் 4, -8ம் +4ம் -4ன்னு கிடைக்கும். ஏன்னா பிக் நம்பர் சைன் தான் நம்ம ஆன்சரில் அப்ளை பண்ணணும். ஸோ எழுதியாச்சு. இது வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் நம்ம எழுதியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, KA - 2Y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட ஆன்சரும் ஈக்குவல்னு கொஸ்டினில் மென்ஷனாக இருக்குது. ஸோ கேவை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். இதான் கே வந்து ஒரு நார்மல் நம்பர், ஏன்ற மேட்ரிக்ஸ், -2 × ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு. கேவை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இது வந்து 3K - 2K, அடுத்து இது வந்து 4K - 2K அப்படின்னு கிடச்சிருக்கும். அதேமாதிரி இந்த -2 உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ளஸ் -2 உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா மைனஸ் உள்ளே போயிட்டதுனால இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுடலாம். 0 0 -2 அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஃபஸ்ட் டேர்மும் ஆட் பண்ணோம். அதாவது 3K இங்கே -2 இருக்குது, இங்கே -2Kவும் இந்த 0வும் -2K + 0, கீழே 4K + 0 4K தான், அப்புறம் -2K -2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட KA - 2Iயோட ஃபைனல் வேல்யூ. இதான் நம்மளோட KA - 2Iயோட வேல்யூ. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கிவன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா A² ஆன்சரும் KA - 2Iயோட ஆன்சரும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A²க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் KA - 2Iக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். A²க்கு இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் கொஸ்டினில், 1 - 2 4 - 4, அதை எழுதிக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதை வேணாலும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு டைம் ஈக்குவேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 = 3K - 2, -2 இந்த பக்கம் வந்தால் +2 ஆகிடும். அப்போ 1 + 2 = 3K, 3 = 3Kன்னு கிடைக்கிது. அப்போ K = 3 / 3ன்னு எடுத்தோம்னா Kயோட வேல்யூ 1ன்னு கிடைக்கிது.
இப்போ இந்த டேர்ம் கூட நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 4 is equal to 4k. மல்டிபிள் இருக்க 4 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். 4 divided by 4 தான் வேல்யூ, கேயோட வேல்யூ. அப்போ 1 is equal to k. நீங்கள் 4 டேர்மை ஈக்குவேட் பண்ணாலும் 4 தடவையும் k is equal to 1 தான் வரும். நம்ம ஏதாவது 1 ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக k வேல்யூ வந்ததுன்னா அது வந்து ராங். ஆக்சுவலாக சேமாக தான் வரணும். k is equal to 1 தான் இங்கே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.